அந்த மானோட ஆத்மா மறுபடியும் உசுறு பொழைக்கணும்னா அந்த 3 நாளைக்குள்ளார அதோட உண்மையான உடம்புக்குள்ளார வெளியே அலைஞ்சுன்னு இருக்கிற பசுபதியோட ஆத்மாவை சேர்க்கணும். ஆமா, அத எப்படி சேர்க்கறதுன்னு அதுல போட்டுக்குதான் பாரு. இரு படிச்சு பாக்குறேன். யோ, என்ன அப்படி சாக்காய் பாக்குற? சரி சரி, நீ மேல பச்சு சொல்லியா? யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது போன்று மானுட உடம்பில் புகுந்திருக்கும் பாக் 3 நாட்களுக்குள் அது இருக்கின்ற பூத உடலை தன் வசப்படுத்த வேண்டும் என்றால் பூ பெய்து சடங்கு முடிந்து திருமணம் முடிந்து ஒரு தசாவதானி குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் பெண்ணின் வயிற்றை கிழித்து கருவாகி உருவாகி கொண்டிருக்கும் அந்த சிசுவின் ரத்தம் ஊர் எல்லையில் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்கின் துஷ்ட சமாதி மீது பட வேண்டும். அப்படி அந்த சிசுவின் ரத்தம் பட்டுவிட்டால் அந்த பூத உடல் பாக்கின் சொந்த உடலாக மாறிவிடும். அந்த உண்மையான பூத உடலுக்கு சொந்தமான ஆத்மாவுக்கு நிரந்தரமான மரணம் ஏற்பட்டுவிடும். பாக்கை அழிக்க பரமாத்மாவின் அருள் பெற்ற மந்திர தகடும் அசுரவதம் செய்யக்கூடிய அருஞ்சுனை காத்த ஐயனாரை மீண்டும் இந்த கோவிலுக்கு வரவழைத்து அவர் ஆசி பெற்ற ஏவல்களின் மூலமாக மட்டுமே அந்த பாக்கை அழிக்க முடியும். பாக் மிகவும் புத்திசாலித்தனமான பிசாசு என்பதால் அதற்கு எந்தவிதமான சந்தேகமும் வந்துவிடாதபடி அதை வைத்தே அதை அழிக்க வேண்டும். யோ, அப்போ முதல்ல இருந்தே அந்த பசுபதி உடம்புல இருக்கிறது பாகுதான்யா? சரி, நீ சீக்கிரம் போ. நான் வேற ஏதாவது போட்டிருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரியா? யோ, ராணி 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 யோ தாடிகாரா, யோ என்னயா கதவு சாத்திச்சு? இந்த கதவை என்னால் திறக்க முடியலையா? யோ, இங்க எந்த சாவியும் காணோயா? ராணி, நீ நேரத்தை வீண் பண்ண வேண்டாம். நீ என்ன பண்றனா, பூசாரி நமக்கு கொடுத்த அந்த மந்திர தகடு முதல்ல நம்ம கைக்கு கிடைக்கணும். நாம 2 பேரும் ஒன்னா ஒரே நேரத்துல இந்த கோயிலை விட்டு வெளியே போக முடியாது. அந்த அர்ஜுனை காத்த ஐயனாரோட அருள் பெற்ற ஏவல் சக்திகளை எப்படி வரவழைக்கிறது நான் கண்டுபிடிக்கிறேன். நீ போய் முதல்ல அந்த மந்திர தகட கண்டுபிடி. போ. இல்லையா, நாம 2 பேரும் ஒன்னாவே போலாம். ராணி, முன் வச்ச காலை எப்பவும் பின் வைக்க கூடாதுன்னு நான் உன்னை பார்த்துதான் கத்துக்கிட்டேன். அங்க இறந்து போன நிலையில இருக்கிற அந்த பசுபதிய உயிரோட கொண்டு வர உன்னால மட்டும்தான் முடியும் ராணி. உனக்கு உறுதுணையா நான் இருக்கேன். நம்பிக்கையோட போராணி, போராணி. சரியா? என்னத்துக்கோசரம் ராணி இங்க வர சொன்னா? வீட்ல நடக்கிற பிரச்சனையை பார்த்தா என்ன பண்றது, யாரு பக்கம் பேசுறதுன்னு ஒன்னும் புரியல. இந்த ராணி வேற போன் பண்ணி இங்க வர சொல்லுகிறா. ஏய் ஏய், பொறுமையா வாடியே. ஏய் எக்கா, ராணி என்னத்துக்கோசரம் ஓடி வர? ஐயோ, உன் வயித்துல பாப்பாக்குது, அது ஞாபகம் இருக்கா இல்லையா? ஐயோ அக்கா, அதெல்லாம் இருக்குதுக்கா. அந்த பாப்பா வயித்துக்குள்ளார இருக்கிறதுனால தான் என்னால இம்மா தூரம் எல்லாத்தையும் செய்ய முடியுது. சரி, இப்ப என்னத்துக்கோசரம் என்ன இங்க வர சொன்ன? அக்கா, ஒரு முக்கியமான வேலை இருக்குதுக்கா. அதை செய்ய நீதான்க்கா சரியான ஆளு.
நான் என்னடி பண்ணணும்? அக்கா என்ன பண்ணணும்னு சொல்றதுக்கு முன்னால நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். மல்லிகா வீட்டுக்காரன் பசுபதி இருக்கிறான்ல, அவனை கொன்னுட்டாங்கக்கா. ஐயோ ராணி, என்னடி சொல்ற? ஆமாக்கா, பசுபதி உடம்புல நீர் நிலையில இருக்கிற பாகுங்கிற பிசாசு தான் பூந்து நிறுகுது. ஐயோ, நான் வரல 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 வரல. ஏய் என்னடி சொல்ற? ஏதோ சினிமா கதையை கேக்குற மாதிரி இருக்குதுடி. அக்கா, நம்ம பசுபதிய மீட்டு கொண்டு வரணும்னா நீ இந்த ஊர் எல்லையில இருக்கிற சுடுகாட்டுல வெட்டியா இருப்பான்ல, அவனை போய் நீ பாக்கணும். அவனை என்னத்துக்குடி நான் போய் பார்க்கணும்? ஐயோ அக்கா, அவனுக்கு பொணங்களோட வாசனைனா அத்துப்படி. அவனாண்ட சொல்லி இந்த ஊர்ல எங்கேயோ பசுபதியோட உடம்ப புதைச்சு வச்சுக்கிறாங்க, அங்க இருந்துதான் இந்த பாகங்கிற பிசாசு பசுபதி உடம்புல கூடு விட்டு கூடு பாஞ்சு வந்துகுது. அந்த வெட்டியாண்ட கேட்டு அந்த பசுபதி உடம்ப புதைச்சு வச்சுக்கிற குழி எதுன்னு கண்டுபிடிச்சு நீ எனக்கு சொல்லணும். ஏய் என்னடி ஆவி பிசாசு போனோன்னு என்ன இப்படி பயமுத்துற? ஐயோ அக்கா, பண்ணுக்கா ப்ளீஸ்க்கா, நீ மட்டும் தாக்கா இத பண்ண முடியும். சரிடி, நான் எப்படியாவது அந்த வெட்டியாங்கிட்ட சொல்லி பசுபதியை புதைச்ச இடத்த கேட்டு உன்கிட்ட சொல்றேன். சரிக்கா. பரமேஸ்வரா, உன்னை நம்பிதான் நானும் தாடிகாரனும் இதுல இறங்கி இருக்கிறோம். நீதான் ஈசா எங்க கூட துணையா இருந்து எங்களை காப்பாத்தணும். என்னங்க இது? எங்க வந்தாலும் நிம்மதியே இல்லாம இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கே. பாவம், மல்லிகாவும் பசுபதியும் சின்ன சிறுசுங்க. ஒரு நல்லது நடந்தும் நிம்மதியே இல்லாம இருக்காங்க. இந்த சித்தார்த்து ஏன் தான் இப்படிலாம் நடந்துக்கிறான்னே தெரியல. ஆமாங்க, ராணி சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லாம கூட இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டா. அதனால அவங்களுக்குன்னு நம்ம எதுவுமே செய்யவே இல்லையே. ஆமா அஞ்சல, அவங்களுக்கும் நாம ஏதாவது செய்யணும். என்னங்க செய்ய போறீங்க? அம்மா வேணி, வேணி கொஞ்சம் வாமா. இதோ வரேன்ப்பா. என்னப்பா, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, கொஞ்சம் மல்லிகாவையும் பசுபதியும் வர சொல்லேம்மா. என்ன விஷயம்ப்பா? அவ பேசினதெல்லாம் மனசுல எதுவும் வச்சுக்காதீங்கப்பா. அவ ஏதோ கோவத்துல அந்த மாதிரி பேசிட்டா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான் அவங்கள கூப்பிட்டேன். சரிப்பா, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி. மல்லிகா, மல்லிகா. என்னம்மா? அம்மாடி, தாத்தா உன்னையும் மாப்பிளையும் சீக்கிரம் வர சொன்னாருமா. ஏதோ பேசணுமா? எதுக்குமா? தெரியலையேடி. அம்மா, மாமா பண்ண விஷயத்தால அவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்த வேண்டியதாயிடுச்சுமா. எனக்கும் மனசுக்கு கஷ்டமா தாண்டி இருக்கு. நீ என்ன பண்றன்னா மாப்பிளைய கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுடு. சரிம்மா, ஆனா அவர் எங்கேயும் வெளியே போலன்னு தான் சொன்னாரு. வந்துட்டாரான்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா, பார்த்து கூட்டிட்டு வந்துரு. சொல்லிட்டப்பா, இப்ப வந்துருவாங்க. சரி. என்னங்க? என்னங்க? இங்கதான் இருக்கீங்களா? என்னாச்சுங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? மறுபடியும் மாமா ஏதாவது சொன்னாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மல்லிகா. உங்க சித்தார்த் மாமாக்கு ஏன் என்ன பிடிக்கலன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அப்படி எந்த தப்புமே பண்ணலையே. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அவரை விடுங்க. நம்மள தாத்தா பாட்டி கூப்பிடுறாங்களாம். வாங்க என்னன்னு போய் கேட்கலாம். ஐயோ, வயசானவங்க அவங்க. என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன் மல்லிகா? ஐயோ, என்னங்க நீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நீங்க முதல்ல வாங்க, போய் என்னன்னு கேட்கலாம். வாங்க வாங்க. அம்மா மல்லிகா, பசுபதி, சித்தார்த்தும் ராணியும் பண்ணதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன தாத்தா, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? நான் தான் தாத்தா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் ஏதோ
கோவத்துல அப்படி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா. சித்தார்த் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. விடுங்கம்மா, நடந்ததையே பேசிட்டு இருந்தா மனசுக்கு கஷ்டம்தான். அண்ணன் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கு, அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. என்னங்க, எதுக்காக மல்லிகா பசுபதியை கூப்பிட்டீங்களோ அதை மறந்துட்டு திரும்ப படத்தையே ஆமாமா. பேசிட்டு இருக்கோம். மல்லிகா, உனக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. எல்லாரும் ஒரு வித சங்கடத்தோட தான் இருக்கோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன். என்ன தாத்தா அது? இன்னைக்கு நாம எல்லாருமா சேர்ந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம். எதுக்காக தாத்தா இதெல்லாம்? இல்ல மாப்பிள்ள, எங்களோட மனசு திருப்திக்காக. சரி, உங்களோட விருப்பம். தாத்தா சூப்பர். நாம இங்க வந்ததுல இருந்து எங்கேயுமே போகல, ரொம்ப போரா இருந்துச்சு. சரி, நான் என்னென்ன ஹோட்டல் எங்கெங்க இருக்குன்னு செலக்ட் பண்றேன். ம். வெளியே போன எல்லாருக்குமே ஒரு மாறுதலா இருக்கும். அடுத்தானா வந்து பலிபீடத்துல தலையை நீட்டி வெட்டுங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நான் நினைச்சது நடக்க போகுது. எப்படி இன்னைக்கு அந்த ராணியோட வயித்துல இருக்கிற தசாவதாரணி குழந்தைய பலி கொடுத்து இந்த உடம்பை எனக்கே சொந்தமாக்கிக்க போறேன். ராணி வயித்துல இருக்கிற குழந்தைய பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தையே பலி கொடுத்து என்னோட சக்தியை ஏத்திக்க போறேன். சரிம்மா. சரி, சீக்கிரமா கிளம்பி வாங்கம்மா. மாப்பிள்ள, மாப்பிள்ள, என்ன யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணுல பாட்டி, பெரியவங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இதுல நான் மாத்தி சொல்ல என்ன இருக்கு? நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். ஓகே. ஓம் ரீம் ஸ்ரீம் ரீம் ரீம் மாகாளி. என்ன சாமி, ஏன் ஓமகுண்டம் அணைஞ்சு போச்சு? சித்தார்த்த ராணிய பத்தி ஏதோ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதனாலதான் எரிஞ்சுகிட்டு இருந்த ஓமகுண்டம் அணைஞ்சிருக்கு. ஓம் க்ளீம் ஸ்ரீம் மா காளி. ஓம் க்ளீம் ஸ்ரீம் வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ளீம். உள்ளதை உள்ளபடி சொல்லும் மாய அரக்கனே, இப்போ அந்த சித்தார்த்த ராணியோட நிலைமை என்னன்னு காட்டு. என்னமோ அது அமானுஷ்ய கோயிலு, பேயி பிசாசு துஷ்ட சக்திகளை பாதுகாக்கிற கோவிலு. அந்த கோயிலுக்குள்ள போனா யாரும் உயிரோட வரவே முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா ராணி வெளியே வந்துட்டு இருக்கா. ராணி மட்டும் தானே வெளியில வந்திருக்கா, சித்தார்த் இன்னும் வெளியில வரல. அப்படின்னா அந்த பாக் அதோட வேலையை ஆரம்பிச்சிருச்சுன்னு தானே அர்த்தம். ஐயா, ஐயோ, பாம்பு கச்சிது போலகுதே. ஐயா, 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 எழுந்திரீங்க ஐயா. இப்போ எப்படி இருக்குது ஐயா? இப்ப பரவாயில்லம்மா. என் உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிம்மா. இதுல என்னங்க ஐயா இருக்குது? மனுஷன் மனுஷனுக்கு உதவி செய்யறது கடமை. நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் மறக்க மாட்டேம்மா. பதிலுக்கு நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்சதை கண்டிப்பா நான் செய்யறேன். நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில கடவுள் ஒருத்தரை தவிர வேற யாராலையும் எனக்கு உதவி செய்யவே முடியாதியா.
நீங்க ஏதோ ஒரு அவசரமான காரியத்துக்கு போறீங்க போல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். போற வழியில என்னை பார்த்து என் உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. என்னால நீங்க போற காரியம் தடைபற்ற கூடாது. நீங்க எதையோ தேடி போறீங்கன்னு மட்டும் என்னால புரிஞ்சிக்க முடியுது. அது என்னன்னு சொல்லுங்க, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். அது என்னோட பாதுகாப்புக்காக எங்க கோயில் பூசாரி என்னாண்ட ஒரு மந்திர எந்திர தகட குடுத்தாருங்க ஐயா. அது இப்போ எங்க இருக்குதுன்னு தெரியல. நான் அத்த பூஜை ரூம்ல தான் வச்சிருந்தேன். திடீர்னு அத்த காணோயா. இவ்வளவுதான் விஷயமா? இந்தம்மா, குறி சொல்றதும் மற்றவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதும் தான் எங்களோட குலத்தொழிலே. 6 மாசம் வீடு, பாக்கி 6 மாசம் காடுன்னு எங்க வாழ்க்கை இருக்கும். நான் தேடி போற மந்திர எந்திர தகடுக்கும் இந்த தேங்காய்க்கும் என்னங்கய்யா சம்பந்தம்? மா, இது சாதாரண தேங்காய் இல்ல. தலைச்ச மண்டை ஓட்டுல மையெடுத்து சுடுகாட்டுல உக்காந்து காலிக்கு ஒரு மண்டலம் இந்த தேங்காய்க்கு பூஜை செஞ்சு வந்திருக்கேன். கடைசியா அந்த மந்திர தகட நீ எங்க வச்சியோ அதே இடத்துல இந்த தேங்காயை கொண்டு போய் வச்சா போதும். அந்த மந்திர தகடு இப்ப எங்க இருக்குன்னு இந்த தேங்காய் உங்களுக்கு காட்டிடும். கும்பிடு போன தெய்வம் குறுக்க வந்து அருள் வாக்கு சொன்ன மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றிங்க ஐயா. எதுக்குமா இப்ப நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? நீ சொன்ன மாதிரி மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யறது தானே கடமை. இத வாங்கிட்டு நல்லபடியா போயிட்டு வா. வெற்றி உனக்கு தான். ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, நான் வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. போயிட்டு வா. கிளம்பலாம். ரெடியா? நான் ரெடிமா. இந்த காலத்து பசங்க கிட்ட வெளியே போகணும்னா 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லணும் போல இருக்கு. இவங்க கிளம்பி வரதுக்குள்ள பசிய போயிடும் போல இருக்கு. ஏங்க, எல்லாரும் நம்மள மாதிரியா? சின்ன சிறுசுங்க அப்படிதான் இருப்பாங்க. சும்மா இருங்க. அம்மா, அப்பா சொல்றதுதான் கரெக்ட். இருந்தாலும் இவங்க ரொம்பவே லேட் பண்றாங்கம்மா. எப்ப முடியுமோ. மல்லிகா, தர்ஷினி, வந்துட்டோமா? ரெடி ஆயிட்டீங்களா? போலாமா? ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, வாங்க. தாத்தா, புது மாப்பிள்ளை பொண்ணுக்கு ட்ரீட் கொடுக்க போறோம். சூப்பரா ரெடி ஆக வேண்டாமா? ஏமா, லஞ்சுக்கு கிளம்பி வான்னு சொன்னா டின்னருக்கு ரெடி ஆயிட்டு வந்தா எப்படிமா? இங்க இருக்கிறதுனாலதான் சீக்கிரம் வந்துட்டேன். இதுவே நம்ம வீடா இருந்துச்சு வச்சுக்கோங்க, 1 மணி நேரம் ஆயிருக்கும். ஆண்டவா, காப்பாத்திட்டடா. தாத்தா, இது நம்மளோட ட்ரீட்ங்கிறதுனால நான் நிறைய ஹோட்டல்ஸா பார்த்து வச்சிருக்கேன். நான் போகும்போது சொல்றேன், எங்க போலான்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு என்னமா தெரியும்? மல்லிகாவை கேளு, அவ டிசைட் பண்ணி சொல்லட்டும். என்ன கேட்டா அதுதான் சரி. ராணி அக்காவும் சித்தார்த் மாமாவும் வரலையா? அவங்க செஞ்ச காரியத்தினால நீங்கெல்லாம் ரொம்ப அப்செட்டா இருக்கீங்கன்னு தான் நாம இன்னைக்கு வெளியவே சாப்பிட போறோம். இப்ப அவங்க எதுக்கு? நீங்களாம் கிளம்புங்க, போலாம். சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா சந்தோஷமா இருக்கிறதே கொஞ்ச நேரம் தான். அதுல பேரம்பேத்தி மேல கோவம் வேற. சீக்கிரமா கிளம்பலாம். வாங்க, எல்லாம் போலாம். ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, வாங்க. சரி. பரமேஸ்வரா, ஜெகதீஸ்வரா, பரமேஸ்வரா, பூசாரி என் நண்ட குட்ட அந்த மந்திர தகடு இப்ப எங்க இருக்குதுன்னு என் கண்ணுல காட்டு ஈஸ்வரா. அதுக்கு நீதான் அருள் புரியணும்.
தகடு இங்கதான் இருக்குதா? இத்த யாரு எங்க கொண்டாந்து வச்சிருப்பா? இனி அதை யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல.